ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை பார்க்க வந்தமைக்கு ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்மளோட மார்னிங் ரொட்டீனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங்கில் வந்து என்ன டிஃபன் பண்ண போகிறோம், என்ன லஞ்ச் பண்ண போகிறோம், ஸ்கூலுக்கு எப்படி பேக்கிங் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிசிக்கல் போட்டு வதக்கிட்டு சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. அடுத்தடுத்து என்னன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு சின்ன குண்டானில் தான் வந்து ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் வந்து வெந்துக்கிட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து இதுதான் நான் வந்து கொடுத்து விட போகிறேன். ஆக்சுவலி இந்த கொண்டக்கடலை குழம்பு, கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது போட்டு வச்சாலுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பருப்பு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு தான் போட்டு நான் வைக்க போகிறேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் போட்டு நமக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனுக்கிட்ட நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து குழம்புக்கு தேவையான காரம் வந்து என்னோடய மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் குழம்புக்கு தேவையான சால்ட்டு வந்து குழம்புக்கு தேவையான சால்ட்டு வந்து போட்டாச்சு. அப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் இன்னும் போடல. ஸோ மஞ்சத்தூளையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்து மசாலாலாம் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் போய் வந்து தேங்காயெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு நல்லா வந்து வெந்துக்கிட்டுருக்கு. நம்ம இங்கே வந்து தோசை ஊற்ற போகிறோம், முட்டை தோசை ஊற்ற போகிறோம். காலை டிஃபனுக்கு வந்து முட்டை தோசை. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை தோசை வந்து ஊற்றிக்கிட்டுருக்கேன். ஸோ முட்டை தோசை வந்து நான் இப்படி தான் ஊற்றுவேன். நீங்கள்லாம் எப்படி ஊற்றுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்தமாரி தான் ஊற்றுவேன். தோசை ஊற்றிட்டு அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அப்படியே வந்து இதெல்லாம் வந்து பெரட்டி போட்டுக்குவேன். ஸோ நீங்களாம் எப்படி ஊற்றுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு மாதிரி ஊற்றுவாங்க. சில பேர் டம்ளரில் கலக்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரியும் ஊற்றுவாங்க. நான் இந்தமாரி தான் ஊற்றுவேன். இங்கே பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நீங்கள் வச்சுருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம். நம்ம வந்து சாதம் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். சாதம் சுட 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 சாதம் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து உருளைக்கிழங்கு வந்து கொண்டக்கடலை போட்டு குழம்பு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் குழம்புக்கு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு கொடுத்து விட்டாச்சு. ஏன்னா சம்மரில் இனிமேல் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விடக்கூடாது, வெறும் பழங்களாக தான் கொடுத்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி வந்து லன்ச். காலையில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வச்சேன். அந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு தான் குழம்பு வச்சேன். அந்த குழம்பு இருந்துச்சு. அதோட தம்பிக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாதமும் இருக்குது, மிச்சம் பேலன்ஸ் வந்து சாதமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, சாதமாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டே மத்தியானம் சாதம் அடிக்கும்போது பழையதுக்கு போட்டு வடிச்சிட்டேன். இந்த வெயிலுக்கு பழையது திங்காட்டினா அவ்வளோதான், ரொம்ப வந்து ஹீட் வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ பழையது தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். டெய்லி நான் வந்து பழையது சாப்பிட்றேன். யாருக்கெல்லாம் பழையது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பழையது போட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து குழம்பே வச்சுக்கிட்டாச்சு. இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ வந்து உடம்புக்கு வந்து பழையது வந்து ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஷேரிங் தான் உங்கள் கூட. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பழையதை வந்து இந்த வெயில் காலத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. யாருக்கெல்லாம் அந்த பழையது பிடிக்கும்னு சொல்லுங்கள்.
ரெண்டாவது இந்த சாப்பிட்றத விட இந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு வந்து உடல் சூட்டை வந்து ரொம்ப தணிக்கும். இந்த வெயில் நாளையில் ரொம்ப கூலிங்காக உள்ளதாக வந்து சாப்பிட்ணும். நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிட்ணும். ஸோ நான் வந்து தவறாமல் வந்து பழையது சாப்பிட்றேங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.